ஓகே. ஸோ இடையில பிரேக்ல ஒரு அசைன்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். என்ன அசைன்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? அக்டோபர் 7. சூப்பர். ஸோ நீலகிரி தார் தினம் அப்படின்றது அக்டோபர் 7. சரிங்களா? இது இந்த கொஸ்டின் இந்த முறை எக்ஸாம்ல கேட்பதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நீலகிரி வரையாடு தினம் அப்படின்றது அக்டோபர் 7. சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கங்கம்மா. ஆனைமலை. நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. ஆனைமலை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு இந்த ஆனைமலை அப்படின்றது நீலகிரி ஆனைமலை ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடியது பாலக்காடு கேப். இந்த நீலகிரி எந்தெந்த மலைக்கு எல்லையா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு, தமிழ்நாடுக்கு, கர்நாடகாவுக்கு 3 மாநிலத்திலும் எல்லையா இருக்கக்கூடிய மலை பார்த்தீங்கன்னா நீலகிரி மலை. 2 மாநிலங்களுக்கு எல்லையா இருக்கக்கூடிய மலை பார்த்தீங்கன்னா ஆனைமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. தமிழகம் மற்றும் கேரளா பகுதியில் எல்லையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேற எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாலக்காடு கணவாய் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த பாலக்காடு கணவாய்க்கு தெற்கே எந்த மலை இருக்கு? ஆனைமலை. இதைத்தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. பாலக்காடு கணவாய்க்கு தெற்கே இந்த மலை அமைந்துள்ளது. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஆனைமலை டைகர் ரிசர்வ், ஆலியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட், வால்பாறை ஹில் ஸ்டேஷன், கடம்பாறை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இது எல்லாமே இந்த மலையில லொக்கேட் ஆயிருக்கு. ரொம்ப முக்கியமா ஆனைமலை புலிகள் காப்பகம் ஆனைமலையில தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஆனைமலை நீலகிரி இது ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ் வச்சுன்னா உங்க நோட்ஸ்ல இதோட சைட்ல எழுதிட்டே வரும். தனியா எழுதுறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட், டேம்ஸ் அப்படின்னு ஒரு ஹைஃபன் போட்டுக்கோங்க. ஆலியார் மற்றும் திருமூர்த்தி அணைக்கட்டு அப்படின்னு போட்டுக்கோங்க. ஆலியார் மற்றும் திருமூர்த்தி அணைகள். ஸோ எழுதுறப்ப உதாரணமா எழுதணும். அணைகள் அப்படின்னு போட்டு ஒரு ஹைஃபன், ஆலியார் மற்றும் திருமூர்த்தி வேற எதுவும் எழுதுறது ஹின்ஸா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் மழைப்பொழிவு அதிகமா பெறக்கூடிய பகுதி இந்த பகுதியுமா? மவுன்சின்ராமா சிறப்புச்சியா? மவுன்சின்ராமா. ஓகே. வேற 2வது இடத்துல, 3வது இடத்துல ஃபர்ஸ்ட் மவுன்சின்ராமா எனக்கு தெரியும் சார். அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்தெல்லாம் கேட்கவே கூடாது. ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவில் மழைப்பொழிவு அதிகம் பெறக்கூடிய இடம் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மவுசின்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 2வது பகுதி சிறப்பூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த 2 பகுதியும் இந்தியாவில் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் பெருசா வரைவேன். இந்த மாநிலத்தில் இருக்கு. அந்த மாநிலம் பேரு மெகாலயா அப்படின்னு சொல்லுவாங்க. மெகாலயால காரோ, காசி, ஜெயந்தி அப்படின்னு 3 மலைகள் இருக்கு. தனியா எழுதுறேன். காரோ மலை, காசி மலை, ஜெயந்தியா மலை அப்படின்னு இருக்கும். இதுல காசி மலையில தான் எது லொக்கேட் ஆயிருக்கு? மவுன்சின்ராம் லொக்கேட் ஆயிருக்கு. சிறப்பூஞ்சியும் இதே மலைக்கு பக்கத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு. சரிங்களா? நம்மளோட பழைய ஸ்கூல் புத்தகம், பள்ளி புத்தகத்துல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுல சிறப்பூஞ்சி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இப்போ புது புத்தகத்துல என்ன கொடுத்திருக்காங்க? மவுன்சின்ராம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 2 ஒரே பகுதியில 2 வேற வேற பகுதி. அப்படியே இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷனை கொடுத்திருக்காங்க. ஸ்கூல் புக்ல கொடுக்குறவங்க நம்மளே ரொம்ப நல்லா படிக்கும். இல்லை ஸ்கூல் புக்ல வேற இந்த மாதிரி கொடுத்து வச்சிருந்தா நம்ம எப்படி படிப்போம்? யார் சொல்றதை ஃபாலோ பண்ண என்ன பண்ணலாம்?
அப்போ இருக்கும் சார். இப்பதான் மூன்சின்ராம் வந்துருச்சுல. வேலிடான பாயிண்ட். ஸோ என்ன ஆக்சுவலா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிரபூஞ்சி அப்படின்னு இந்தியாவோட வெட்டஸ்ட் பிளேஸ், இந்தியாவோட மழைப்பொழிவு அதிகமாக வரக்கூடிய பகுதி சிரபூஞ்சி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு பேர். உலக வானியல் அமைப்பு இந்தியாவோட வெட்டஸ்ட் பிளேஸ், இந்தியாவோட மழைப்பொழிவு வரக்கூடிய பகுதி சிரபூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு. இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஐஎம்டி ரிப்போர்ட், மழை பெஞ்சாலும் ஐஎம்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சென்னையில கூட இந்த ஒரு வாரம் மழை பெய்ய போகுது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மூன்சின்ராம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க எல்லாம் யாரை சொல்றது ஃபாலோ பண்ணா? இந்தியா போய் சொல்ல மாட்டாங்க, இந்தியா சொல்றதே ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஸோ இந்தியாவோட வெட்டஸ்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் மூன்சின்ராம், செகண்ட் சிரபூஞ்சி. சரிங்களா? as per ஐஎம்டி ரிப்போர்ட். தேர்ட் பிளேஸ் என்னது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதி. Any idea? Option professor. Option professor. So third அந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள இருக்கும், கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கும். அந்த பகுதி பேரு சின்ன கல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன கல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன கல்லர் எது கிட்ட இருக்குன்னா வால்பாறை கிட்ட இருக்கு. சரிங்களா? ஸ்கூல் புக்ல டியூ யூ நோன்னு ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். இந்த வால்பாறை எந்த மலையில அமைஞ்சிருக்கு? ஆனைமலையில அமைந்திருக்கும். சோ இப்ப சின்ன கல்லர் எந்த மலையில அமைந்திருக்கும்? ஆனைமலையில அமைந்திருக்கும். அவ்வளவுதான். வால்பாறை பக்கத்துல சின்ன கல்லர் அப்படின் போது ஆனைமலை அப்படின்னு ஒன்று. ஸோ மழைப்பொழிவு அதிகம் வரக்கூடிய பகுதியில் முதல்ல மூன்சின்ராம், சிரபூஞ்சி, சின்ன கல்லர். ஃபர்ஸ்ட் மூன்சின்ராம், மேகாலயா. எந்த மலையில் அமைந்திருக்குன்னு கேட்டான்னு சொல்லுவீங்க? காசி மலை. சிரபூஞ்சி எந்த மலையில் அமைந்திருக்கு? அதுவும் காசி மலையில தான் அமைந்திருக்கு. சின்ன கல்வராயன்றது மலை வேற, சின்ன கல்லர்ன்றது கல்லர். கல்வராயன்றது இன்னொரு ஒரு மலை பேர் கல்வராயன் வரும். ஆனைமலை. வால்பாறைக்கு மிக அருகில், சென்னை மிக அருகில் சொல்றோம்ல, வால்பாறைக்கும் சின்ன கல்லருக்கு ஒரு சம் கிலோமீட்டர்ஸ் இருக்கு. மகாபலிபுரம் சென்னை மிக அருகில் நான் சொல்றோம். ஆனா டிவில ஆடு பாக்குறப்ப பிளாட்ஃபார்ம் சேல் என்ன போறேன், சென்னை மிக அருகில் போறோம். அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்க இருந்து வால்பாறைக்கு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ். ஓகே, கிளியரா? இப்போ இந்தியாவோட வெட்டஸ்ட் பிளேஸ் எது? மழைப்பொழிவு அதிகம் பெறக்கூடிய பகுதி எது? மேகாலயாவில் இருக்கக்கூடிய மவுன்சின்ராம். தமிழகத்துல மழைப்பொழிவு அதிகம் இருக்கக்கூடிய பகுதி எது? சின்ன கல்லர். சூப்பர். இந்தியாவில் 3வது மழைப்பொழிவு அதிகம் பெறக்கூடிய பகுதி சின்ன கல்லர். ஓகேவா? நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. இது ஆக்சுவலா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டாபிக். சரிங்களா? இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டாபிக். இது ஸ்கூல் புக்ல இந்த கண்டென்ட் இருக்காது. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் சென்டர் அப்படின்னு நோட் பண்ணிக்க. இந்தியாவில் இதுவே முதல் முறை அப்படின்றத நோட் பண்ணிக்கங்க. இது என்ன? அந்த பறவை யாரும் பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு? இந்த பறவை பேரு இருவாச்சி பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. இருவாச்சி பறவை, இங்கிலீஷ்ல இது பேரு ஹார்ன்பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்ன்பில்லுக்கு என்ன அமைச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹார்ன்பில்ல பாதுகாக்கணும் ஒரு பாதுகாப்பு மையம் அமைச்சிருக்கோம். அது எங்க இருக்கு? ஆனைமலையில வச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? தமிழக அரசு ஆனைமலை புலிகள் காப்பகத்துல என்ன அமைச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ன்பில் கன்சர்வேஷன் அப்படின்னு ஒண்ணு அமைச்சிருப்பாங்க. இருவாச்சி பறவைகள் பாதுகாக்கக்கூடிய இடம் அப்படின்னு ஒண்ணு அமைச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இருவாச்சி பறவைகளை பாதுகாக்கக்கூடிய இடம் அப்படின்னு.
நெக்ஸ்ட் முக்கியமா லாஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. இது சமீபத்தில் இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ். சரிங்களா? இப்ப இந்த ஆனைமலை டைகர் ரிசர்வ் இருக்கக்கூடியதை நாங்க இன்னும் பெருசுபடுத்துறோம். இந்த இருவாச்சி பறவைகளை பார்க்க நாங்க இன்னும் பெருசுபடுத்துறோம் அப்படின்னு களக்காடு மற்றும் குண்டதுறை டைகர் ரிசர்வ் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சத்தியமங்கலம் அண்ட் சம் பார்ட் ஆஃப் கன்னியாகுமரி. சரிங்களா? புரியுதா? இன்னொரு டைம் சொல்லுவா. ஒண்ணு இல்லம்மா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீலகிரி இருக்கும், இந்த இடத்துல ஆனைமலை இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நமக்கு இருவாச்சி பறவைகளை பாதுகாப்பு ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு மலை இருக்கும், களக்காடு மற்றும் முண்டுதுறை பொதிகை மலை இருக்கும். இந்த பொதிகை மலையில் இருக்கக்கூடிய களக்காடு மற்றும் முண்டுதுறை வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட், காட்டுக்குள்ளதான் அந்த பறவை வரும். அதனால இந்த இடத்துல நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கேயும் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் பண்றாங்க. அதுதான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. தமிழகத்தோட மாநில பறவை என்ன பறவை? நோட் பண்ணீங்க. தமிழகத்தோட மாநில மரம் என்ன, மாநில விலங்கு என்ன, மாநில பறவை என்ன, மாநில பட்டர்ஃப்ளை மரம் மரம். சூப்பர். ஓகே, பார்த்து ஓகேவா? நோட் பண்ணி நான் பார்த்தேன். நோட் பண்ணி வச்சிருக்கேன். பார்த்துட்டீங்களா? நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. தமிழகத்தோட மாநில பறவை எந்த பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரகத புறா, எமரால்டு டவ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இந்த எமரால்டு டவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதிக்கங்க. அதே மாதிரி இந்த இருவாச்சி பறவை பார்த்தீங்கன்னா கேரளா மற்றும் அருணாச்சல் பிரதேசல மாநில பறவையா இருக்கு அப்படின்றாங்க. தமிழகத்தோட மாநில பறவை எமரால்டு மரகத புறா. பட் இந்த இருவாச்சி பறவை அப்படின்றது கேரளா மற்றும் அருணாச்சல் பிரதேசல மாநில பறவையா இருக்கு அப்படின்றாங்க. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. இருவாச்சி பறவையோட ஜீனஸ் நேம், ஸ்பீசிஸ் நேம் நோட் பண்ணிங்க. ஒருவேளை சயின்ஸ்ல மேபி கேட்கலாம். ஒன்பில் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருவாச்சி பறவைகளுக்கு திருவிழா செலிப்ரேட் பண்றாங்க. சரிங்களா? எந்த பழங்குடியின மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகா அப்படின்ற ஒரு பழங்குடியின மக்கள் டிசம்பர் 1ல இருந்து 10 வரை கிசாமா அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல திருவிழாவா செலிப்ரேட் பண்றாங்க. சரிங்களா? சமீபத்துல இது நமக்கு ஹைகோர்ட் எக்ஸாம்ல கேட்டுனாங்க நாகா பழங்குடியின மக்கள் பத்தி.
கரண்ட் அஃபேர்ஸ் வர வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இந்தியாவிலே ஒரு முதல் முறையா ஒரு மாநிலம் ஒரு பறவைக்கு ஒரு பாதுகாப்பு மையம் அமைச்சது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அதனால கேட்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு வரக்கூடிய சரிங்களா. நெக்ஸ்ட் மலை பழனி மலை. பழனி மலை என்ன ஃபேமஸ்? முருகன் கோயில் ஃபேமஸ். சரிங்களா. வேற என்ன ஃபேமஸ்? அண்டாமதம் ஃபேமஸ் இந்த இடத்துல. ஓகே எஸ் மா. நெக்ஸ்ட் நோட் பண்ணிங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். அப்படின்னா என்னது போனா கிழக்கு நோக்கி நீட்டி பார்க்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன கிழக்கு நோக்கி நீட்டி பார்க்கணும்னா என்ன? எனி ஐடியா? எஸ் ஒரே நிமிஷம் யார் எழுத வேணும் இந்த இமேஜ் ஒரே நிமிஷம் பாருங்க. சரிங்களா. முதல்ல நீலகிரி மலை அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கு கீழே ஒரு கேப் இருக்குன்னு சொல்லிட்டு அது பாலக்காடு கேப் அப்படின்னு சொல்லிட்டோம். மூணாவது இருக்கக்கூடியது ஆனைமலை அப்படின்னு சொல்றோம். ஆனைமலையிலிருந்து ஒரு ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்டென்ஷன், அதாவது கிழக்கு நோக்கி ஒரு நீட்டிப்பு தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி மலை அப்படின்னு சொல்றோம். ஆனைமலையிலிருந்து ஒரு எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்கு. இதைத்தான் நம்ம பழனி மலை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா. இதைத்தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க எந்த மாவட்டத்தில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. இது முழுக்க முழுக்க திண்டுக்கல் மாவட்டத்தில் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பழனி மலையில உயரமான சிகரம் பார்த்தீங்கன்னா வந்தாராவு அப்படின்றாங்க. இந்த பழனி மலையில உயரமான சிகரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தாராவு அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்து இரண்டாவது உயரமான சிகரம் வேம்படிஸ்வரம். இந்த பழனி மலையில தான் என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் அமைஞ்சிருக்கு. இது ஒரு பிலிம்ஸ் கொஸ்டின். கொடைக்கானல் எந்த மலைப்பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடைக்கானல் பழனி மலையில் அமைந்துள்ளது. கிளியரா? இது ஒரு பிலிம்ஸ் கொஸ்டின். கொடைக்கானல் அப்படின்றது பிலிம்ஸ் கொஸ்டின். இந்த டாபிக்கை பொறுத்தவரை ஒரு சில ஃபேக்சுவலான ஏரியாஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். கான்செப்ட் கேட்க வாய்ப்பே இல்லை. அஸ் வெல் கரண்ட் அஃபேர்ஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துருச்சுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா. எஸ் நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் மலை, அது ஏலமலை, அது கார்டமன் ஹில்ஸ் அப்படின்ட்டு ஒரு பேர்லேயே வந்துருச்சு. கார்டமன் அப்படின்னு வந்துருச்சு, ஏலக்காய் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த மலையில் என்ன சாகுபடி அதிகமாக இருக்கும்? ஏலக்காய் சாகுபடி அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. இந்த மலையை ஏலமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏலக்காய் சாகுபடி அதிகமாக ஏலமலை அப்படின்னு. நெக்ஸ்ட் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஒரே விஷயம் இதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் சவுத் வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் நல்லாவே தெரியுமா? சவுத்
ஈஸ்ட் வெஸ்ட் இந்த டைரக்ஷன்ல அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த டைரக்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கார்டமன் கேஸ் இருக்கு. இதனால சவுத் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எஸ், நோட் பண்ணிக்கோங்க. எஸ். நெக்ஸ்ட் இந்த மலையில கார்டமன், பெப்பர், காஃபி ஒரே லைன்ல எழுதியிருக்கு. சரிங்களா? ஏலக்காய், மிளகு, காபி இது எல்லாமே இந்த மலையில சாகுபடி பண்றாங்க. ஏலக்காய், மிளகு, காபி எல்லாமே இந்த மலையில சாகுபடி பண்றாங்க. எழுதி முடிச்சிட்டீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட நீங்களே படிச்சு பாருங்க. இது ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, ஏதாவது புரியுதா அப்படின்றத பாருங்க. கொஞ்சம் கடுப்பாத்தேன் வடமே இருக்கின்றாங்க, வடகிழக்கு இருக்கின்றாங்க, என்னடா சொல்ல வராங்கன்ற மாதிரி தான் புரியுது அந்த பாயிண்ட்ல. கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குல்ல இந்த பாயிண்ட். இவங்கள இந்த மாதிரி தான் எனக்கு டிபிசிக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க, இந்த பாயிண்ட்டை தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. சரிங்களா? எஸ். ஸோ ஒரே விஷயம் யாரும் எழுத வேண்டாம், ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு டைரக்ஷன் நல்லாவே தெரியும். இது என்னது? இந்த பக்கம் ஈஸ்ட் வெஸ்ட். ஓகே, நடுவில் அதே தான் இந்த மலைக்கு. இது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். இந்த மலையோட நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல என்ன இருக்கு? பழனி ஹில்ஸ் இருக்கு. அவ்வளோதான். நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல பழனி ஹில்ஸ், வேற எதுவும். இந்த டைரக்ஷன்ல என்ன இருக்கு? ஆனைமலை இருக்கு. நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல ஆனைமலை இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன்ல என்ன இருக்கு? வரசநாடு. சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வரசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி ஹில்ஸ் இருக்கு. இப்ப எழுதிடலாமா? இப்ப ஈஸியா இப்ப இப்படி இதே மாதிரி எழுதிக்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. புரிஞ்சு படிச்சோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இந்த பாயிண்ட் அப்படியே நமக்கு குரூப் 1ல கேட்டிருந்தாங்க, மேபி குரூப் 4ல கூட கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. Yes, இது clear ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. இதுல என்ன சொல்றாங்க? அந்த பாயிண்ட்ஸ் வெச்சு சவுத் ஈஸ்ட்ல இருக்கு மலைகள். சவுத் ஈஸ்ட்ல வரசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை. இது clear ஆயிடுச்சு. இதான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல கொடுக்குறாங்க. சரிங்களா? ஈஸி தான் இது. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. வரசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை ரொம்ப ஒரு முக்கியமான மலை. வரசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை. சரிங்களா? அந்த மேப்ல பாத்தீங்கன்னா அனதர் ஈஸ்ட்வர்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன், கிழக்கு நோக்கி இந்த மலையும் நீண்டிருக்குமா, வரசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலையும் கிழக்கு நோக்கி நீண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த மலையில ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகமலை, கழுகுமலை, குரகினி மலை இது எல்லாமே இந்த மலைப்பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ
ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு ஹைஃபன் போட்டு மேகமலை, கழுகுமலை, குரங்கிணி மலை அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ஹைஃபன் போட்டு சுருளி மற்றும் கொம்புக்கரை அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. நீர்வீழ்ச்சிகள் அப்படின்னு நோட் பண்ணி சுருளி மற்றும் கொம்புக்கரை அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு முக்கியமான ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். சாம்பல் நிற அணில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இனிஷியலா எலெக்ஷன் சிம்பிள் ரிலீஸ் பண்ணப்ப அணில் மாதிரி போட்டு இது ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, ஓட் ஃபார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐயோ அணில்னா இப்படி இவங்க கிளப்பி விட்டுருவாங்க அப்படின்னு இந்த குருவியோட சிம்பிள் ப்ளூ கலர் குருவியோட சிம்பிள். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட், வைகை நதி இந்த பரசநாடு மலையில இருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வைகை பரசநாடு ஈவின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல குரங்கிணி மலை அதை பத்தி ஏதாவது நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. சூப்பர். ஏமா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு? ஃபாரஸ்ட் ஃபயர் வந்திருக்கும், காட்டு தீ வந்திருக்கும். ஏன் ஃபாரஸ்ட் ஃபயர் வந்திருக்கும்? என்ன காரணம்? மரம் அவசியம். காஞ்சு போனதுனால எரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி. எப்போ மரம் காஞ்சு போகும்? வெயில் காலத்துல எல்லாம் காஞ்சு போகும். நல்லா பார்த்துருக்கீங்களா? இலையுதிர் காலம் எந்த டைம் பீரியட் வரும்? இப்போ சூப்பர். ஸோ பிப்ரவரி 15 இருந்து ஏப்ரல் 15 வரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக பிப்ரவரி 15 இருந்து மார்ச் 15 வரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி 15 இருந்து ஏப்ரல் 15 வரை நீங்க காடுகளுக்கு எந்த காடுகளுமே ட்ரெக்கிங் போகக்கூடாது. நாட் ஒன்லி குறை நிகழ்ச்சி மட்டும் சொல்ல, தமிழ்நாட்டுல எந்த காடுகளுமே நீங்க ட்ரெக்கிங் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள 70% காடுகள் சரி, இந்தியாவில் உள்ள 70% காடுகள் சரி, எந்த காடுகள் டைப்பை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலையுதிர் காடுகள் டைப் சார்ந்தது. சரிங்களா? இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலையுதிர் காடுகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம். ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரம்லாம் வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த பிப்ரவரி மாசம் இந்த மே மாசம் லீவ்ல என்ன பண்ணுவாங்க, பாவம் அவங்க கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இலையெல்லாம் உதிர்ந்துடும். மே மாசத்துல அந்த இலை நல்லாவே குளிர் விட ஆரம்பிச்சு. சரிங்களா? இதுதான் ரீசன். ஸோ இலைகள் எல்லாமே உதிர்ந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும். ட்ரையா இருக்கப்ப ரொம்ப ஹீட் வரப்ப ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்பட வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு.
இதுதான் ரீசன். சரிங்களா? இதனாலதான் இந்த குறை ஹில் ஸ்டேஷன்ல ஃபாரஸ்ட் ஃபயர் இருக்கும். இதுல கீ டேட்டா மட்டும் நோட் பண்ணி பிப்ரவரி ஏப்ரல் 15 ஆஸ் பர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நோ ட்ரெக்கிங் அலோ பண்ண மாட்டாங்க. ஏன் அலோ பண்ண மாட்டாங்க? இந்த டைம் பீரியட்ல இலையுதிர் காடுகள் அதிகமா இருக்கிறதுனால இல்லை எல்லாமே உதிர்த்துரும். ஓகே, இதுதான் அந்த அணில், சாம்பல் நிற அணில். சரிங்களா? இதுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாம்பல் நிற அணில் சரணாலயம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. சரிங்களா? சாம்பல் நிற அணில் சரணாலயம் அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2021ஆம் ஆண்டு முதல் இது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேகமலை புலிகள் காப்பகத்தை முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சாம்பல் நிற அணில் சரணாலயம் ஒண்ணுல 1989ஆம் ஆண்டு சாம்பல் நிற அணில் சரணாலயம் விருதுநகர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கம்மா. 2021ஆம் ஆண்டு இந்த சாம்பல் நிற அணில் சரணாலயம் பிளஸ் மேகமலை டைகர் ரிசர்வ் ரெண்டையும் சேர்த்து புலிகள் காப்பகமா அறிவிச்சிருப்பாங்க. ரெண்டையும் சேர்த்து புலிகள் காப்பகமா அறிவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, பொதிகை மலை. இந்த பொதிகை மலை உங்களோட பழைய ஸ்கூல் புக் டேட்டால திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா தென்காசி மாவட்டம் பிரிச்சதுனால தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த பொதிகை மலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த பொதிகை மலைக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா சிவா ஜோதி பர்வத் அப்படின்னு சொல்லுவாங்க. அகஸ்தியர் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்கு கைலாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. புலிகள் காப்பகம் அப்படின்றது முதல்ல எப்பமா வந்துருச்சு இந்தியாவுக்குள்ள? புலிகள் காப்பகம் அப்படின்னா என்னது? புலி இனம் குறைஞ்சிட்டே வர்றதுனால இந்தியாவோட தேசிய விலங்குகள் புலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புலி இனம் குறைஞ்சிட்டே வர்றதுனால 1973ஆம் ஆண்டு புலிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? புலிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த இந்தியாவில் புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973ல தான் தொடங்கியிருப்பாங்க. இதுக்கு ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா எத்தனை வருஷம்? 1962 அப்ப எதை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முண்டந்துறை, சரி களக்காடுல முண்டந்துறை அப்படின்ற இடத்துல புலிகள் காப்பகம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 1962 அப்படின்னு போட்டு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் அப்படின்னு மட்டும் நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்தியா யோசிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு 11 வருஷத்துக்கு முன்னாடி எக்கடா யோசிச்சிருக்கு அப்படின்றாங்க. சரிங்களா? 1962 முண்டந்துறை புலிகள் காப்பகம் அப்படின்னு மட்டும் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? எஸ்.
நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கங்க, மகேந்திரகிரி மலை. நோட் பண்ணிக்கங்க, மகேந்திரகிரி மலை. இது எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வேற எதுவும் நோட் பண்ண வேண்டாம். செகண்ட் பாயிண்ட், இஸ்ரோ ப்ரொபல்சன் காம்ப்ளெக்ஸ், குண்டு வளாகம் இந்த மலையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா. கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா, இஸ்ரோட குண்டு வளாகம் இந்த மலையில் அமைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணுமா, இல்லை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி எப்படி? ஓகே, லைட்டாக நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு நான் எப்படி ஐடியாங்கிறத நான் சொல்கிறேன். குண்டு வளாகம். எஸ். ஸோ பார்த்த வர ஏதாவது டவுட் இருக்கா? பார்த்த வர எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸா? கொஸ்டின் எப்படி எப்படி கேட்பாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் லைட்டாக நான் ஷோ பண்ணுறேன். ஸோ அதை மட்டும் லைட்டாக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்போ நான் உங்களுக்கு